ஹலோ மாமிஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் சக்கரவள்ளி கிழங்குல ஒரு 3 ஹெல்த்தியான குவிக்கான ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். இது மூணுமே குழந்தைங்களுக்கு பெஸ்ட் வெயிட் கெயின் பேபி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் மட்டும் இல்லை, இம்யூனிட்டி நல்லாவே அதிகரிக்கும், ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும், நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும். நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக சக்கரவள்ளி கிழங்கு குழந்தைங்க உணவில் சேர்க்கலாம். இந்த ரெசிபிஸ் எல்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா குவிக்காக செஞ்சிடலாம், குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது. ரொம்ப டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள், அப்போ தான் நிறையா மம்மிஸ்க்கு ரீச் ஆகும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். ரவை எப்போவுமே வறுத்துட்டு தான் சேர்த்துக்கணும், குழந்தைங்களுக்கு வறுக்காமல் சேர்த்துக்க கூடாது. இதுக்கு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இதை இப்போ மிதமான தீயில கட்டிப்படாமல் கிண்டிக்கலாம். கொஞ்ச நேரத்திலே நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் இதோட பாதி சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 2 விசில் அவிய விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதில் தோல் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது திக்கான தேங்காய் பால் தான், அளவில் சொல்லணும்னா ஒரு 100 ml இருக்கும். 9 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 8லேருந்து 9 மாத குழந்தைங்களுக்கு இதில் பாதி அளவு சேர்த்துக்கிட்டா போதும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ரவை, சக்கரவள்ளி கிழங்கு, தேங்காய் பால் மூணுமே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான முறையில் நல்லாவே உடம்பு ஊறி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் பொட்டேட்டோ, தேங்காய் பால் சேர்த்துக்கும் போது ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்கும், முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. இதோட 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு சர்க்கரைக்கு பதிலாக டேட் சிரப் சேர்த்துக்கலாம். இதோட வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இனிப்பே சேர்க்காம சும்மாவே கூட ஊட்டி விட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய் பால், சக்கரவள்ளி கிழங்கு ரெண்டுமே கொஞ்சமாக ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். இதோட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க, நல்லா ஹெல்த்தியாக வெயிட் கெயினும் ஆவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப குவிக்காகவே ரெடி பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் அரிசி 2 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 1/2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துட்டு இதோட 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா கழுவிட்டு தோல் சீச்சிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிட்டேன். இது மீடியம் சைஸில் நறுக்கினா கூட வெந்துடும், மீடியமாக நறுக்கி வச்சுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்குக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதோட ஒரே ஒரு வெள்ளைப்பூடு நம்ம கிழங்கு சேர்த்துருக்கறனால செரிமானம் ஆகிறதுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு 5-6 விசில் விட்டுறலாம். அடுத்து ஒரு 6 விசில் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக வெந்துருச்சு. இது இப்போ நல்லா குழந்தைங்க சாப்பிட்ற பதத்துக்கு மசிச்சு விட்டுட்டு இதோட 1 வயசுக்கு மேல் உள்ள குழந்தைங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, அப்புறம் வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்கறது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக டேட் சிரப் கூட சேர்த்துக்கலாம். எப்போவும் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குற பருப்பு சாதம் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு நாள் பண்ணி கொடுக்கலாம். இதோட நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதோட குழந்தைக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவும் குழந்தைங்க வெயிட் அதிகமாகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். நார்மல் குழந்தைங்களுக்கும் தாராளமாக இதை கொடுத்துக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்க சூப்பராக வெயிட் கெயின் ஆவாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப் அளவு பரங்கிக்காய் எடுத்திருக்கேன். இது குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கேரட் கூட எடுத்துக்கலாம், ரெண்டுலேயுமே நல்ல பெனிஃபிட் இருக்கும். அப்புறம் இதோட ஒரு 1/4 கப் அளவு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா தோல் சீச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு சேர்க்குறனால கேஸ்லாம் ஆகாது குழந்தைங்களுக்கு. நான் என்னோட குழந்தைக்கு வாரத்துக்கு ஒரு தடவையாவது சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அவிய விட்டுறலாம். ரொம்ப தண்ணி சேர்த்து அவிய வச்சோம்னா சத்தெல்லாம் தண்ணியிலே போயிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அமர்த்திக்கலாம். இதை ஒரு மிக்சியில் மாற்றிட்டு கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றி திக்காகவே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 7 மந்த்ஸ்க்கு மேலே உள்ள பேபினா நம்ம கையாலே மசிச்சு விட்டு ஊட்டி விட்டுக்கலாம். 12 மந்த்ஸ்க்கு மேலே உள்ள பேபினா பசும்பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதோட 1/4 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். 7 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக பட்டர் இல்லை கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி குட் ஃபேட்லாம் சேர்த்துக்கும் போது குழந்தைங்க தலைன்னு ஆரோக்கியமாக வெயிட் கெயின் ஆவாங்க. அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண் பார்வை திறன் நல்லாவே அதிகரிக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக மைல்டு ஸ்வீட்டோட நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்போ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.